வணக்கம். இந்திய தேசிய காங்கிரஸை தமிழகத்தில் வீற்றிய முதன்மை கட்சி. போட்டியிட்ட தேர்தலில் தோல்வியே சந்திக்காத தலைவரை கொண்ட கட்சி என்ற பெருமைக்குரியது திராவிட முன்னேற்றக் கழகங்க. 1949 அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து அரசியல் அதிகாரம் பெற வேண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவங்கினாருங்க. 1952ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்காத திமுக 1957 மற்றும் 1962இல் தனியாக போட்டியிட்டு முறையே 15 மற்றும் 50 இடங்களை வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக இருந்ததுங்க. ஆனால் 1967 முதல் கூட்டணி வைத்தே தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது திமுக. 1980இல் காங்கிரசுடன் கூட்டணி, 2001இல் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி என தேசிய கட்சிகள் இரண்டுடனும் கூட்டணி வைத்த திமுக 2006இல் மைனாரிட்டி ஆட்சி அமைச்சதுங்க. 1977க்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் 2011க்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி இழந்ததுங்க. கருணாநிதி அவர்கள் தான் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியே சந்திக்காத ஒரே தலைவர் என்ற சாதனை படைச்சாருங்க. மீண்டும் 2வது முறையாக திமுக வெற்றி பெறுமா அல்லது 1977இல் எம்ஜிஆர் போலவே விஜயும் 2026ஆம் ஆண்டு திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்வாரா என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க.